ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செங்கடல பிளந்த கர்த்தர் அப்படிங்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யாத்திராகமும் 13ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரத்திலயும் இருக்கு. பார்வோன் ஜனங்களை போக விட்டதுக்கு அப்புறம் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமழிந்து எகிப்துக்கு திரும்பி போவாங்கன்னு பெலிஸ்தரோட தேசத்தின் வழியாய் போவது பக்கமா இருந்தாலும் தேவன் அவங்கள அந்த வழியா நடத்தாம சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனாங்க. மோசே யோசேப்பின் எலும்புகளையும் அவரோட கூட எடுத்துக்கிட்டு போனார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலில் மேக ஸ்தம்பமாயும் இரவில் அக்னி ஸ்தம்பமாயும் முன் சென்றார். ஜனங்கள் ஓடி போயிட்டாங்கன்னு பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவர் ஊழியக்காரரும் அவங்க மனசு மாத்தி நம்ம அவங்கள போக விட்டுருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே பார்வோன் தன் ரதத்தை பூட்டி எகிப்தின் ஜனங்களை கூட்டிக்கிட்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் வீரர்களையும் கூட்டிக்கிட்டு இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தார். பார்வோன் பெரிய படையோட அவங்களுக்கு கிட்ட வர்றதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தாங்க. அப்போ அவங்க மோசைய பார்த்து, எகிப்துல பிரேத குழிகள் இல்லைன்னா வனாந்திரத்துல சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நாங்க வனாந்திரத்துல சாகிறத பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நல்லமா இருந்திருக்கும்னு சொன்னாங்க. மோசே ஜனங்களை பார்த்து, பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாப்பீங்க. இன்னைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொல்றார். அப்ப கர்த்தர் மோசையை பார்த்து, நீங்க ஏன் என்கிட்ட முறையிடுறீங்க, புறப்பட்டு போங்கள்னு சொல்றார். அப்போ இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவங்களுக்கு பின்பாக நடந்தார். அவங்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவங்க பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ராத்திரி முழுசும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது, இஸ்ரவேலருக்கும் அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. மோசே கர்த்தர் கட்டளையிட்டபடி தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்போ கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். தண்ணீர் பிளந்து பிரிந்து போயிட்டு இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போனாங்க. அவங்க வலது புறத்திலும் அவங்க இடது புறத்திலும் தண்ணீர் அவங்களுக்கு மதிலாக நின்றது. அப்போ எகிப்தியர் அவங்கள பின்தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவங்க பின்னால சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தாங்க. அப்ப கர்த்தர் எகிப்தியரின் சேனையை கலங்கடித்து அவங்களோட ரதங்களில் இருந்த உருளைகள் கலரவும் அவங்க தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்போ எகிப்தியர், நம்ம இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாருன்னு சொன்னாங்க. கர்த்தர் மோசையை பார்த்து, ஜலம் எகிப்தியர் மேலும் அவங்களோட ரதங்கள் மேலும் அவங்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டுன்னு சொன்னார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்ப சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து பார்வோனுடைய ராணுவம் முழுசையும் மூடிக்கொண்டது. அவங்கள ஒருத்தரும் தப்பாம எல்லாரும் செத்து போனாங்க. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியா நடந்து போனாங்க. கடற்கரையில எகிப்தியர் செத்து கிடக்கிறத இஸ்ரவேலர் கண்டாங்க. கர்த்தர் அன்னைக்கு செய்த மகத்தான கிரியையை கண்டு ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரராகிய மோசையின் இடத்திலும் விசுவாசம் வைத்தாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தியர் கையில இருந்து காப்பாத்தினதால மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் கர்த்தரை புகழ்ந்து பாட்டுகள் பாடினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.